தாவேகா தொடங்குனதுலேருந்து நம்ம வந்து ஒரு செய்தியாளரா பலமுறை நேரடியா அந்த விஜய் தொடர்பான நிகழ்வுகளுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில நெறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் அந்த கருத்துருவாக்கம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். அதுக்கு மத்த கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரீசென்ட்டா விஜய் கட்சி நேத்து வந்து அவங்க 1ஆம் ஆண்டு நிறைவு விழா, 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவ நடத்தியிருந்தாங்க. விஜய், பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லி இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 1 வாரம் 10 நாளுக்கு முன்னாடியே வந்து ஒரு பரபரப்பு. விஜய் என்ன பேச போறாரு? பிரசாந்த் கிஷோரே வராராம் அப்படின்லாம் ஒரு பெரிய விஜய் படம் ரிலீஸுக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ, அந்த மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நேத்து நான் நேரடியா போய் பார்க்கும்போதும் கூட, அங்க ஃபேன்ஸு, அங்க வந்திருந்த விஜய் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள்னு எல்லாருமே ஒரு ஆடியோ லான்ச்ல எப்படி ஒரு வைபோட வந்து வைபோட போவாங்களோ, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. எனக்கும் கூட அங்கேருந்து அந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது, அங்கே அவங்க ரிசீவ் பண்ண விதத்தை பார்க்கும்போது, பரவாயில்ல இது வந்து ஆடியன்ஸ் மக்கள் வந்து நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க போல, அங்கே இருக்கிறவங்க நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது, அவுட் சைட் டிவிக்கே இருக்குல்ல, அந்த சர்க்கிளை தாண்டி வெளில வந்து பார்க்கும்போது, நம்ம இன்டர்வியூ எடுக்க போய் மீட் பண்ணுற நபர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக இருக்கட்டும், இல்லை பொதுவாக நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட பேசும்போதாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு அதிருப்தி இருப்பதா தெரிஞ்சுது. அதிருப்தி, இல்லை விஜயை பிடிச்சவங்களா இருந்தால் ஒரு ஏமாற்றம். விஜய் பிடிக்காதவங்க வன்மத்துல சொல்லுவாங்க. நான் அத சொல்லல. பட் விஜய் எனக்கு பிடிக்கும். ஆனா அவர்ட்ட இத எதிர்பார்த்தேன். அவர் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து நெறைய பேர் வந்து இன்னைக்கு காலையில இருந்து நெறைய பேர்ட்ட நான் அந்த மாரி கேள்விப்பட்டேன். அந்த தாட் உங்களுக்கு இருக்கா? வெளியில நீங்க கவனிக்கும்போது விஜயோட இந்த ஸ்பீச்ச வந்து சொசைட்டி எப்படி ரிசீவ் பண்ணிருக்கு? விஜய் தன்னை இந்த ஈவென்ட் மூலமா என்னவா நிரூபிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து ஈவெண்ட்டுக்கு போனீங்க. போயிட்டு அங்கே நடந்த நிகழ்வுகள பதிவு பண்ணீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து ஈவெண்ட்டுக்கு போகல. பட் ஆனால் வந்து நம்ம தொலைக்காட்சி வாயிலாக அந்த ஈவெண்ட்டை நம்ம நேரலையில பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேஜ். ஆக்சுவலாக வந்து நேற்றைய ஈவெண்ட்டு அப்படின்றது வந்து நான் ஈவெண்ட்டாக பார்க்காம ஒரு வாரம் அதுக்கான ஹைப் அப்படின்றது இருக்குது. விஜய் வந்து தன்னுடைய முதல் மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கொடுக்க போகிறாரு. அதில் வந்து அவர் கிளாரிஃபை பண்ணுவார். ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 11 மாதம் தான் இருக்குன்றப்ப என்ன மாதிரியெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும், எப்படி அவர் தன்னை வந்து அரசியல் மயப்படுத்த போகிறாரு, அதே மாதிரி தொண்டர்களை எப்படி அரசியல் மயப்படுத்த போகிறாரு அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் வந்து நேற்று இருந்தது. கூடுதலாக வந்து பிரசாந்த் கிஷோரும் வந்து வருவார் அப்படின்னு சொன்னது வந்து தேசிய ஊடகங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கவனத்தையும் ஈர்ப்பையும் அது ஏற்படுத்தி தந்தது. அப்போ வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேஜ். இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேஜை வந்து விஜய் சரியாக பயன்படுத்தினாரா? தாவேகாவுடைய வளர்ச்சிக்கு நேற்று நடந்த நிகழ்வு அப்படின்றது உதவுனதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து நேற்று நடந்த நிகழ்வு அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஈவெண்ட்டாக நடந்தது. பொதுவாக வந்து விஜயனுடைய இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்லேயே கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேக்அவே அப்படின்றது இருக்கும். அவர் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார், ஏதாவது ஒரு கொஹரன்ஸாக பேசுவார். அதில் வந்து ஒரு டேக்அவேன்னு ஒரு ரசிகர் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருந்தது. நேற்றைய ஸ்பீச்சில் வந்து அவர் லிட்ரலாக வந்து ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஏதோ சொல்ல மறந்து அப்ரப்டாக வந்து அந்த ஸ்பீச்சை வந்து அவர் முடிச்சது மாதிரி தான் தெரிஞ்சது வெளியிலேருந்து பார்த்தவங்களுக்கு. மேபி அங்கேருந்து பார்த்தவங்களுக்கு வந்து அந்த வைப்பில் வந்து அதோட இன்டென்சிட்டி வந்து அங்கேருந்து யாருமே அப்படி ஃபீல் பண்ணல. ஆமாம், புரிஞ்சிக்காம போயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் வெளியிலேருந்து பார்த்த எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நேற்று இல்லை அப்படின்றது மட்டும் தெளிவாக புரிஞ்சுது. இப்போ பொதுவாக அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் வந்து பேச்சாளர்கள் பேசுவாங்க, இல்லை முக்கிய தலைவர்கள் பேசுவாங்க. ஆனால் இறுதியாக வந்து அந்த நிகழ்ச்சியினுடைய முழுமை அப்படின்றது அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன பேசுகிறார், அவருடைய டேக்அவே மெசேஜ் அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகும். இப்போ விஜயுடைய முதல் மாநாட்டில் அவர் சொன்ன அந்த பாம்பு இருக்குல்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக ஆதவ் அர்ஜுனா பேசிட்டு வந்தார். கூட்டணியில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அரசியலில் நாங்கள் வந்து அதிகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருள் ஆனது. அதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே, திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் டயஸ்போராலே வந்து அது ஒரு பேசு பொருளாக, ஒரு மைய பொருளாக வந்து இன்னைக்கும் அது மாறி இருக்கு. அந்த மாதிரி அவருடைய இந்த ஈவெண்ட்ல வந்து பேசுவார் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு பேச்சு அப்படின்றது இல்லை. ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருந்தார் அப்படின்றது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது, அவர் பேசின விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேலோட்டமாக இருக்குது. அவர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் எனிமி யாருன்னு சொல்லிட்டாரு, ஐடியாலஜிக்கல் எனிமி யாருன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கணும்ல, அந்த ஒரு வீரியம்ன்றது ஆவேசம்ன்றது வந்து சுத்தவே இல்லை.
அவர் வந்து ஸ்டாலின்னும் பேர் சொல்ல மாட்டாரு, மோடின்னும் பேர் சொல்ல மாட்டாரு, அவர் வந்து ஹிந்தின்ற ஒரு பேரை கூட வந்து சொல்ல மாட்டாருங்க. இப்போ வந்து அட்லீஸ்ட் தனிப்பட்ட வகையில் தலைவர்களுடைய பேர் சொல்ல விரும்பலை அப்படின்னு வச்சுப்போம் நம்ம. அவர் வந்து ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுக்கிறார், ஓகே ஃபைன். பட் அட்லீஸ்ட் நீங்கள் ஹிந்தினாவது சொல்லலாம்ல. இப்போ நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனை? ஹிந்தின்னு கூட ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லாமல் மேலோட்டமாக போகிறது, அது வந்து ஒரு உண்மையாலே அவர் அரசியலில் ரொம்ப தீவிரமாக இயங்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டினாக அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவருடைய ஆடியோ லான்ச்சில் பேசும்போதெல்லாம் அவர் வந்து அப்பப்போ லைட்டாக அரசியலை டச் பண்ணுவார். நீங்கள் சிஎம் ஆனால் நான் நிஜத்தில் சிஎம் ஆனால் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், 2026 கப்பு முக்கியம் பிகில்னு சொல்லி இந்த மாதிரி பட்டும் படாமல் பேசுறது, கேம்பெயினை தான் தொடங்கட்டுமான்னு பாட்டில் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆக்டரா மட்டுமே இருக்கும்போது அவர் பண்ணிட்டு அவருடைய ஆடியோ லான்ச் ஸ்பீச் கூட வந்து ஒரு நடிப்புத்தன்மை இல்லாம இருந்தது, ரொம்ப இயல்பா இருந்தது. அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் நீங்க எந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் எடுத்துக்கினாலும் பாருங்க, சர்கார்ல இருந்து கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே அதுல ஒரு நடிப்புத்தன்மையே இருக்காது. ரொம்ப இயல்பா வந்து சட்டிலா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரியக்கூடிய வகையில விஜய் பேசுறாரு அப்படின்றதுதான் நம்ம பார்வையாளர்கள் நமக்கு தோணுது. ஆனா இப்ப விஜய் பேசுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நடிப்புத்தன்மையோட தான் பேசுறாரு. எப்படி வந்து படங்கள்ல டைலாக் பேசுவாரோ அந்த மாதிரியான ஒரு டைலாக் டெலிவரி தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல யதார்த்தமான விஜயா நம்ம எப்பயும் பார்த்து ரசிக்கக்கூடிய விஜயா தெரியல அப்படின்றது தான் உண்மை. இந்த ஆடியோ லான்ச்சுன்னு நான் சொல்ல வந்தது காரணம் வந்து அங்கே வந்து அவர் அந்த மாதிரி பேசலாம். ஒரு நடிகராக இருக்கும்போது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி பேசினா அந்த படம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். என்னதான் இன்னைக்கு அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி, அவரை போய் ஒரு படத்துக்காக யாராவது தொல்லை பண்ணாங்கன்னா அது அந்த கட்சிக்கோ இல்லை அந்த நபருக்கோ எவ்வளோ பெரிய சிக்கலாக மக்கள் மத்தியில் ஏற்படும்ன்றதுலாம் எல்லாருக்குமே தெரியும். அதனால விஜய் இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்டான அப்ரோச் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இன்னும் அந்த படம் முடியலை, அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற காரணத்தை யாராவது சொல்வார்களானால் அதை விட வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரு. அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறமும் நீங்க இதெல்லாம் பண்ணலைன்னு சொன்னா எப்ப பண்ண போறீங்க? இப்ப நீங்க திமுக பார்த்து ஊழல் கபடதாரிகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, திமுக கடுமையா வந்து குடும்ப அரசியல் ஊழல் கட்சி அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப குடும்ப அரசியல் கூட உங்களுக்கு ஓரளவு புரியுது. நீங்க வந்து தொடர்ச்சியா அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துல உச்சபட்ச பதவியில இங்க இருக்கிறாங்க அப்படின்றது கூட ஓகே. இப்போ ஊழலை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ஊழல் வந்து திமுக செஞ்சதை நீங்க பார்த்திருக்கீங்க? இப்ப அண்ணாமலை வந்து ஊழல் பட்டியல்லாம் வெளியிடுறாரு, பட்டியல் வெளியிட்டு அவர் வந்து இந்த ஊழல்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு குற்றம் சாட்டி பேசுறாரு. அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? பொது வழியில அதை முன்வைத்து நீங்க பேசணும்ல. நீங்க பேசுறது எல்லாமே வந்து பொதுவாக இருக்கு. அதுல வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டரி அப்படின்றது இல்லை. உதாரணத்துக்கு வந்து பரந்தூரை பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க, விஜய் போனதுக்கு பிறகு சிஎம்ஏ ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பரந்தூர் விவகாரத்துல விஜய் அங்கே ஸ்பாட்டுக்கு போனாரு, கீழே இறங்கலாம், அதெல்லாம் விடுங்க, அது வந்து பொலிட்டிக்கலா நிறைய பேர் பேசலாம். பட் விஜய் போனார், அது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் தான், அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு பிறகு அந்த இஷ்யூ வந்து விஜய் வந்து எப்படி கேரி அவுட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கலாம், அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த பெட்டிஷனராக அதில் மாறி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக அடுத்து என்னுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்க போகுது அப்படின்றத விஜய் கிளாரிஃபை பண்ணவே மாட்டுறாரு. பொதுவாக எப்படி இன்னைக்கு வந்து ட்விட்டரில் ரசிகர்கள் சண்டை போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சண்டையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே நேற்று இருந்தது. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த ரெண்டு பிரச்சனைக்கு மத்தியில் இவங்க வந்து ட்வீட் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தான் டிவிகே தோழர்களுமே வந்து டிவிகே ஃபார் டிஎன்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எங்கடா இருக்கீங்க இந்த பசங்கள்லாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு நகைப்புத்தன்மையோட பேசுகிறாருல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அதெல்லாம் ரசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு வந்து ட்விட்டரில் விஜயனுடைய ரசிகர்கள் வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் பண்ணுறாங்க, ட்வீட் போடுறாங்க. அதே மாதிரி வைஸ் வர்சாவும் நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வந்து ரசிகர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து அரசியல் சண்டை போடுறதுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் வந்து அத்தனையும் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு அவர் எந்த இடத்துலையுமே ஒரு நோக்கத்தோடு அவர் செயல்படவே இல்லை அப்படின்றது நேற்று அவருடைய அந்த உடல் மொழியிலேருந்து தெரிஞ்சுது, அவர் பேசின விஷயத்துலேருந்து தெரிஞ்சுது. ஸோ விஜயை பொறுத்தவரையில் அந்த ஸ்டேஜை வந்து இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது என்னுடைய முதல் பார்வை. ரெண்டாவது வந்து ஒரு தலைவர், அவர் தான் வந்து கட்சியினுடைய முகம், அவர் தான் அந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் ஸ்டேஜ் எடுத்து பேசணும். ஆனால் அவருக்கான ஒரு மேடையாகவே அது இல்லை. ஆதவ் அர்ஜுனா வந்து 21 நிமிஷம் பேசுகிறாரு, விஜய் வந்து 13 நிமிஷம் பேசுறதுக்கே வந்து தடுமாறுறாரு. அந்த மாதிரியான ஒரு அரசியல் மேடையாக இருக்கும்போது இப்போ கட்சி தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்களா, கட்சி தொண்டர்களை பொறுத்தவரையில் அவங்க என்ன நினைப்பாங்க,
இப்போ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம தளபதி பேச வேண்டிய ஒரு இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா நிறைய பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தென்படும். இப்படியே போயிட்டு இருந்தது. அடுத்தும் விஜய் வந்து இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறது, எளிய மக்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு, நான் பண்ணையார்களுக்கா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து எடுபடாத அரசியலாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம எதிர்கேள்வி கேட்டாலே வந்து கமெண்ட் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ விஜயகாந்த் வந்து கட்சி தொடங்கும் போது, தேமுதிகன்ற கட்சி தொடங்கும் போது நிறைய பேருக்கு நிறைய அஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது இருந்தது. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப எளியவர்களாக இருந்தாலும் கூட விஜயகாந்துக்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நிறைய நலத்திட்ட உதவிகள், ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனுடைய நீட்சியாக தான் வந்து விஜயனுடைய கட்சியையும் பார்க்க வேண்டியது இருக்கு. விஜயனுடைய கட்சியிலையும் அதே மாதிரி தான் வந்து எளிய மனிதர்கள், அந்நாடு வேலைக்கு போகிறவங்க, இல்லை வந்து ஒரு மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அவங்க தான் செலவு பண்ணுவாங்க. அவங்களுடைய காசை போட்டு தான் செலவு பண்ணுவாங்க. இப்போ அரசியல் அப்படின்றது எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து என் ஆனந்த் வந்து மேடையில் இருக்கார், பொதுச் செயலாளர் இருக்கார் அப்படின்னா அவரை எப்படியாவது நம்ம வந்து அவருடைய மனம் கவரக்கூடிய வகையில் நம்ம நடந்துடணும், அவருடைய நன்மதிப்பை பெற்றணும் அப்படின்றது தான் தாவேகா தொண்டர்களுடைய பெரிய ஆசையா இருக்கு. அதிகபட்ச டார்கெட்டே அதாக தான் இருக்கு. இப்போ விஜயை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்றது அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து ஆனந்த் சொல்லும் போது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறாங்க, அவர்கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்கிறதா நினைக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நிச்சயமா பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரா இருப்பாங்கன்னா அந்த எளிய மனிதர்களாக தான் இருப்பாங்க. விஜய் இன்னைக்கு வந்து பதவி கொடுத்து அழகு பார்க்கலாம், ஆனால் அந்த பதவி கொடுத்து அழகு பார்க்குறாருல, அவங்க வந்து அதிகாரத்தில் கொண்டு வர வைக்கிறதுக்கும் அவர் வந்து முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? மக்கள்கிட்ட போகணும். மக்கள்கிட்ட போகாமல் நீங்கள் வந்து நிறைய வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு நிறைய நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலே பேசிகிட்டு இருக்கீங்க, மக்கள் மத்தியிலே போக மாட்டீங்க, மக்களுடைய பிரச்சனைகளே பேச மாட்டீங்க. அவர் போட்ட ட்வீட்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு இஷ்யூக்கும் அவர் அட்ரஸ் பண்ண மாதிரி தெரில. ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனையை சொல்லுவார், அதற்கான சொல்யூஷனையும் சொல்லிட்டு இருந்தார். அது ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அரசியல் அப்ரோச்சாக இருக்கே. ஒரு குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த குற்றத்திற்கான தீர்வு என்னவெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு சொல்யூஷனையும் சேர்த்து சொல்கிறாரு விஜய் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் உருவாச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய அந்த ட்வீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்வீட்டே போடுறதில்ல, நிறைய விஷயங்களுக்கு அவங்க அட்ரஸே பண்ணுறதில்ல, கடந்து போகிறாங்க. இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி வர்றதும் கிடையாது. ஸோ வெறும் குற்றச்சாட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ட்ரெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸை வந்து விஜய் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சார் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லணும். இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது திமுக, அதிமுக. இப்போ அதிமுக வந்து வலுவிழந்து இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பாஜக அந்த இடத்த எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை, சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு பெரிய கூட்டணியை, என்டிஏ கூட்டணியை அதை வந்து உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து ஒரு தீவிரமாக தன்னுடைய அரசியல் பயணத்தை செய்து இங்கே வந்து பைப்போலர் தான், அது வந்து அதிமுக வந்து டிவிக்கே ரிப்ளேஸ் பண்ணுதுன்னு வராமல், அப்படி வந்து தன்னை பொசிஷன் பண்ணிக்காம, பாஜக விமர்சனமே பண்ணாமல், திமுக விமர்சனமே பண்ணாமல், அதிமுகவும் விமர்சனமே பண்ணாமல் வந்து அவர் வந்து ஒரு ரூட்டில் போகிறது அப்படின்றது அவருக்கு எந்த வகையிலையும் அது ஒரு பெரிய மாற்றத்தையோ இல்லை ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்துமானான்னு தெரில. அவருடைய டார்கெட் வெறுப்பு எல்லாமே திமுகன்ற கட்சி மேலே இருக்கிற மாதிரி தெரில, உதயநிதி ஸ்டாலின் மேலையும் மட்டும்தான் இருக்கு அப்படின்றது தான் ஒட்டுமொத்தமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து களத்தில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா திமுக கட்சிக்காரர்கள் திமுகன்ற அந்த சின்னத்தையும் அந்த உணர்வையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் விஜய் என்ன நினச்சிட்டு இருக்காரு? உதயநிதியை எதிர்த்தா திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நமக்கு வந்து வாக்களிப்பாங்க, இந்த மன்னர் ஆட்சி, ஒரு குடும்பத்திலேருந்து ஆட்சி செய்கிறது, இதெல்லாம் வந்து மக்கள் ரசிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுடைய முதல் குடும்பம் தான் வரணும். இப்போ உதயநிதி ஸ்டாலினை தாண்டி வந்து வேற யார் வந்தாலும் அது அந்த கட்சிக்கு பிரச்சனை அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் நன்றாகவே புரிஞ்சிருக்கிறாங்க. அங்கேருந்து எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் வந்த மாதிரி தெரியல. ஒரு நபர் கட்சியில் மிகப்பெரிய ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட வெளிப்படையாக வந்து இந்த மாதிரி உதயநிதியை ஒரு பக்குவம் இல்லாத, ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தர் வந்து கட்சியில் பதவி போட்டாங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டவே இல்லை. ஆனால் விஜய் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாஜக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறை மோடி, அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க தவறாமல் சொல்கிறது வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க டிஎம்கே.
ஸ்டாலின், அதுக்கடுத்து உதயநிதி, அவர் இளவரசர்லாம் சொல்லி அமித்ஷாலாம் பலமுறை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனால் மக்கள் ஒன்றும் எதிர்ப்பே எந்த இடத்துலையுமே திமுகவினரிடமும் இல்லை, மக்களிடமும் இல்லை. ஏன்னா அவர் எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு, அமைச்சராகிறாரு, துணை முதலமைச்சர் ஆகிறாரு, மக்களை போய் சந்திச்சுட்டு தான் இருக்காரு. ஏதாவது ஒரு இடத்துல வந்து உதயநிதி வந்து கட்சியில பொறுப்புக்கு வர்றதோ இல்லை ஆட்சியில முக்கிய பொறுப்புக்கு வர்றதோ எங்களுக்கு பிடிக்கலன்னு மக்கள் ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்களா, இல்லை அவருக்கு கருப்பு பிடிக்க அமைச்சிருக்காங்களா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மக்கள் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் யாரு அவங்க எங்க இருந்து வராங்க, அவர் யாரோட பையன், அவர் எந்த வீட்டில் பிறந்திருக்காரு அப்படின்லாம் பார்க்க போறதே இல்லை. அவங்க நமக்காக நிற்கிறாங்களா, நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுறாங்களா, நமக்காக குரல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு நாள் வரும், அன்னைக்கு போய் அதை வந்து வாக்கு செலுத்தும் போது காமிச்சிருவாங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் தெளிவாக சொல்றாரு, திமுக கிட்ட வந்து எதிர்க்கிறதுக்கு விஷயமே இல்லை அப்படின்லாம் கிடையாது. திமுகவிடம் நாம் கேள்வி கேட்பதற்கும் விமர்சிக்கிறதுக்கும் 1000 விஷயம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் கேட்கறதுக்கு தான் இங்க எந்த கட்சியும் இல்லை. சரி, இருக்கிற கட்சி தான் கேட்கல, விஜய் வந்தா கேட்பாரு, விஜய்க்கு இருக்கிற ஸ்டார்டம், அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய நல்ல எண்ணம், படத்தை விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு வராரு, அவர் கேட்பாருன்னு பார்த்தா அவரும் இன்னைக்கு வந்து அதை சரியா பண்ணாம இருக்காரு. அதுதான் வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் ஆட்சி குறித்து விமர்சிப்பதற்கான விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை சரியா விமர்சனம் பண்ணல, விஜயுமே வந்து அதை சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து இந்த ஸ்டேஜை பயன்படுத்திக்கல, விஜயுடைய ஸ்பீச் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுக்கான காரணம் கூட இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து தான். இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவரால் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அட்லீஸ்ட் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கான இம்பேக்ட் அப்படின்றது பெருசாக இருக்குது. ஒரு நடிகராக அவர் வந்து இந்த மாதிரி ஒரு உச்சத்துலேருந்து அவருடைய சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு வர்றாரு அப்படின்றதுல ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் ஒரு யங் கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியோடைய ப்ராப்ளத்தை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவர் சரியாக பல்ஸ் பண்ணுவார், அந்த லாங்குவேஜில் தான் அவர் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம். பொதுவாக வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் விஜய் தான் வந்து மக்களை நோக்கி போகாமல் இருக்கிறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இப்போ விஜய் வந்தால் நல்லா இருக்கும், விஜய்க்கு ஏன் நம்ம ஒரு தடவை ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட விஜயினுடைய இந்த சைலண்ட் மோடை பார்த்து இனி வரக்கூடிய நாட்களில் விஜயை வந்து வேறு மாதிரி இவாலுவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதற்கு அவர் வந்து தொடர்ச்சியாக இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட நான் வந்து மதிவாணன் சார்கிட்ட பேசும்போது இந்த கேள்விகள்லாம் கேட்டேன். ரொம்ப கடுமையான கேள்விகளாக இருந்தாலும் அவரும் அதுக்கு பதில் சொன்னார். நிறையா அதுக்கு கமெண்ட்ஸ் கூட போட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் கட்சி துவக்கத்துலேருந்து ஒரு பேட்டர்ன் தெரியுது. நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஆக்டிவிட்டின்னு ஒன்றுமே இல்லை. மொத்தமே வந்து நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே தான் பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10-20 ட்வீட் போட்டிருப்பீங்க. இதை தாண்டி உங்களுடைய அரசியல் கட்சியுடைய செயல்பாடு அப்படின்றது பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு தடவை ஆளுநரை போய் சந்திச்சிருக்கீங்க, அப்புறம் பரந்தூர் போனது. இதை தாண்டி வந்து உங்களுக்கு பெரிய ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒரு வருஷத்தில் இல்லை. இப்போ நீங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு, கட்சியை வந்து கட்டமைக்கிறதுக்கு ஏதாவது பெரிய முயற்சிகள் பண்ணிங்கனாலும் அப்படி எதுவும் நடந்தது மாதிரி தெரில. இன்ன வரையும் வந்து ஒரு 25 தொகுதிகளுக்கு நீங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுடைய பெரிய ஆக்டிவிட்டி உங்கள்கிட்ட வந்து எதுவுமே இல்லை இந்த 1 இயரில். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் கட்சி துவக்கத்தை நீங்கள் செய்திருக்கலாம். அப்படி இல்லாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அது பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இன்றைக்கி வந்து 2026 நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆயிரோம்னு சொல்கிறதும், பாஜகவை ஒரு இடத்துல கூட வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு விமர்சிக்காமல் இருப்பதும் ஒரு பெரிய சந்தேகத்தையும் கேள்வியையும் விஜய் மேலே எழுப்புது. இந்த மேடையில் கூட அவர் வந்து ஏதாவது சொல்லுவார். ஏன்னா இப்போ வந்து கோர் இஷ்யூ இருக்குல்ல, உங்களுக்கு இஷ்யூ இல்லாதப்ப வந்து நீங்கள் அது வீம்பா வந்து வம்பிழுக்க முடியாது யாரையும். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கோர் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள் மத்தியில் ஒரு அச்சம், ஒரு பயம்ன்றது இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்துறதுக்காகவது உங்களுடைய ஸ்டார்டமை நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். அப்படி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் கடந்து போகிறத பார்த்தா உங்கள் மேலே வந்து நிச்சயமாக சந்தேகம் வரத்தான் செய்யும். அதுக்கு விஜய் தான் பதில் கொடுக்கணும். விஜய் இப்படியே சைலண்ட் மோடில் இருந்தார் அப்படின்னா நிறைய கேள்விகளை மக்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் மேலே இருக்கக்கூடிய அபிமானமும் சந்தேகத்துக்குரிய வகையில் மாறும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சினிமா மாதிரி சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து எப்பவும் அவருடைய படங்களில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து டான்ஸு, காமெடி அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டான ஒரு இதை நம்ம நிறைய பார்க்கலாம்.
ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு விஜய், அது ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் விஜய் இவ்வளோ பெருசாக கொண்டாடப்படுறதுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறினது தான் காரணம். எப்படி படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல், வில்லன் ரோல் அடித்து துவம்சம் பண்ணி கடைசியில் அவர் மக்கள் பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு கதை எழுதி அதை கிளைமேக்ஸில் கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள் விரோத நடவடிக்கைகளில் யார் ஈடுபட்டாலும், அது மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், அவங்கள வந்து இவர் பீஸ்ட் மோடில் மாறி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக எப்படி சினிமாவில் இருக்காரோ அந்த மாதிரி ரியல் ஹீரோவா களத்துல போய் நின்று அடிச்சா மட்டும்தான் மக்கள் பின்னாடி அவர் பின்னாடி நிற்பாங்களே. நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க சொன்னீங்க, அறிஞர் அண்ணா சொன்னதுதான், மக்களிடம் செல், மக்களிடமிருந்தே கற்றுக்கொள், மக்களிடமிருந்து தொடங்கு, மக்களுக்காக பேசு அப்படின்னு சொன்னாரு. எல்லாமே இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். மக்கள் தீர்ப்பு இவர் பக்கம் எழுதணும், நாளைய தீர்ப்பு படம் எடுக்கும் போதே எஸ்ஏசி கண்டிப்பா அதை நினைச்சுதான் அவரை கொண்டு வந்திருப்பாரு. மக்கள் தீர்ப்பும் அதுவா இருக்கணும் அப்படின்னா அவர் மக்கள் கிட்ட போனாதான் முடியும். இந்த ஆடியோ லான்ச் ஃபார்மேட்ல பாஸ் கொடுத்து ரசிகர் மன்ற நிர்வாகிகளை வர வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் நடத்தி சந்தோஷமாக அவங்கள இப்போ சாப்பாடெல்லாம் போட்டு மனநிறைவோடு அனுப்புறதெல்லாம் ரசிகர்களுக்கு ஓகே. பட் மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. என் பிரச்சனைக்கு விஜய் என்ன சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் இன்னைக்கு சாதாரண மனுஷனுக்கு இருக்குது. அந்த ஏக்கத்துக்கு இவர் பதில் தராத வரைக்கும் இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஒரு தலைவனாக மாறவே முடியாது. விஜய் எல்லாரும் வந்து அண்ணன் விஜய்னு அன்பா அழைக்கிறாங்க. இப்போ இந்த அண்ணன் விஜய் வந்து நாளைக்கு வேற ஏதாவது விஜய்னு மாறிடுச்சு அப்படின்னா விஜய் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குல்ல, அண்ணன் வந்து ஏதாவது செய்வார் அப்படின்னு நம்பிட்டு காத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஜய் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமாக அது அமைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். ஃப்ரீ அட்வைஸ், வேணும்னா எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க.